மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி சூஃபி துறவி ख्वाजा மொய்னுதீன் சிஸ்டியின் 813வது உர்ஸ் விழாவில் அஜ்மீரின் தர்கா ख्वाजा சாஹிபுக்கு சாதர் அனுப்பும் பாரம்பரியத்தை தொடர்ந்தார். சிறுபான்மையினர் விவகார அமைச்சர் கிரண் ரிஜிஜு 2025 ஜனவரி 4 அன்று பிரதமர் சார்பாக தர்கா ஷெரீஃபில் சாதர் வழங்கினார். 2014 பிரதமராக பதவியேற்றதிலிருந்து ஒவ்வொரு முறையும் ஆண்டு உர்ஸ் விழாவின் போது தர்கா ख्वाजा சாஹிபில் நரேந்திர மோடி சாதரை வழங்கி வருகிறார். பிரதமர் இந்த புனித பாரம்பரியத்தை இந்த ஆண்டும் தொடர்வது இது 11வது முறையாகும். ख्वाजा கரீப் நவாஸின் தர்காவில் சாதர் வழங்குவது இந்தியாவின் வளமான ஆன்மீக பாரம்பரியம், நல்லிணக்கம் மற்றும் இரக்கத்தின் நீடித்த செய்தியின் பால் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடியின் ஆழ்ந்த மரியாதையை பிரதிபலிக்கிறது. தர்கா ஷெரீஃபில் சாதரை வழங்கிய பிறகு சிறுபான்மையினர் விவகார அமைச்சர் கிரண் ரிஜிஜு மாண்புமிகு பிரதமரின் செய்தியை வாசித்தார். கரீப் நவாஜின் 813வது உர்ஸ் முபாரக்கை முன்னிட்டு உலகம் முழுவதும் உள்ள அவரது சீடர்களுக்கும் அஜ்மீர் ஷெரீஃபிற்கு வந்துள்ள அனைத்து பக்தர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். வெவ்வேறு காலகட்டங்களில் நமது துறவிகள், சாதுக்கள், ஃபகீர் போன்ற மனிதர்கள் பிறர் நலனுக்கான தங்கள் எண்ணங்களால் மக்களின் வாழ்க்கையை ஒளிரச் செய்துள்ளனர். அதுபோல பொது நலன் மற்றும் மனித நேயம் தொடர்பான ख्वाजा மொய்னுதீன் சிஸ்டியின் செய்திகள் மக்கள் மீது அழியாத முத்திரையை பதித்துள்ளன. மேலும் உலகெங்கிலும் உள்ள மக்கள் அவர் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டுள்ளனர். சமூகத்தில் அன்பையும் நல்லிணக்கத்தையும் வளர்ப்பதற்காக அர்ப்பணித்த அவரது வாழ்க்கை, அந்த லட்சியம் நம் தலைமுறையினருக்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கும். அவரது வருடாந்திர உர்ஸ் கொண்டாட்டம் மக்களின் பரஸ்பர பிணைப்பை வலுப்படுத்துவதில் பெரும் பங்கு வகிக்கும். இந்த சந்தர்ப்பம் நாட்டின் மற்றும் சமூகத்தின் முன்னேற்றத்திற்காக முடிந்த அனைத்தையும் செய்ய மக்களை ஊக்குவிக்கும் என்று நான் நம்புகிறேன். வருடாந்திர உர்ஸ் பண்டிகையின் போது தர்கா ஷெரீஃபிற்கு சாதரை அனுப்பியுள்ள அதே வேளையில் ख्वाजा மொய்னுதீன் சிஸ்டியை வணங்கி நாட்டு மக்களின் மகிழ்ச்சி மற்றும் செழிப்புக்காக அவரிடம் பிரார்த்தனை செய்கிறேன். அஜ்மீரில் ஒவ்வொரு ஆண்டும் சூஃபி துறவி ख्वाजा மொய்னுதீன் சிஸ்டியின் வருடாந்திர உர்ஸ் ஏற்பாடு செய்யப்படுகிறது. அங்கு இந்தியா மற்றும் வெளிநாடுகளிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகிறார்கள். இந்திய அரசின் சிறுபான்மையினர் விவகார அமைச்சகம் உர்ஸ் விழாவை ஏற்பாடு செய்வதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. அதன்போது தர்கா வளாகம் மற்றும் சுற்றுப்புறங்களில் தூய்மை மற்றும் சுகாதாரம், யாத்ரீகர்கள் தங்குவதற்கான வசதிகள், பாதுகாப்புக்கு போலீசார், சிசிடிவி கேமராக்கள், தீயிலிருந்து பாதுகாப்பு, போக்குவரத்து மேலாண்மை, மின்சாரம், தண்ணீர், பார்க்கிங் என அனைத்தும் சிறப்பாக இருக்கும் விதமாக சிறுபான்மையினர் நல அமைச்சகம் மாவட்ட நிர்வாகத்துடனும் தொடர்புடைய தர்கா நிர்வாகிகளுடனும் தொடர்ந்து கூட்டங்களை நடத்தி ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துகிறது. சிறுபான்மையினர் நல அமைச்சகத்தின் செயலர் டாக்டர் சந்திரசேகர் குமார் பிரதமர் சாதரை வழங்குவதற்கு ஒரு நாள் முன்னதாக தர்காவிற்கு சென்று ஏற்பாடுகளை பார்வையிட்டார். சகோதரத்துவம், மனிதநேயம் மற்றும் மத நல்லிணக்கத்திற்கு பெயர் பெற்ற சூஃபி துறவி ख्वाजा மொய்னுதீன் சிஸ்டியின் தர்காவில் உர்ஸ் கொண்டாடும் நீண்ட பாரம்பரியம் உள்ளது. தர்கா என்பது சூஃபி துறவிகளின் அடக்கம் செய்யப்பட்ட இடமாகும். அவர் இறந்த பிறகு அவரை பின்பற்றுபவர்கள் அவருக்கு அங்கு மரியாதை செலுத்துகிறார்கள். புனித ख्वाजा கரீப் நவாஸின் கல்லறை உள்ள தர்கா 800 ஆண்டுகளுக்கும் மேலாக உள்ளது. உர்ஸ் என்பது சூஃபி துறவிகள் இறந்த நாள். இது சர்வ வல்லமையுள்ள கடவுளுடன் ஆன்மா ஒன்றிணைவதை குறிக்கிறது. அவரை பின்பற்றும் சீடர்களுக்கு ஒரு கொண்டாட்ட நிகழ்வாக இது உள்ளது. ஒரு துறவி உடலை தியாகம் செய்யும் போது அவர் தனது குருவுடன் நெருங்கி வருவதாக கருதப்படுகிறது. இது ஒரு மகிழ்ச்சியான சந்தர்ப்பமாகும்.
குவாஜா சாஹிப்பின் உர்ஸ் சமயத்திலும் கூட இந்தியா மற்றும் வெளிநாடுகளிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் அஜ்மீருக்கு வந்து தர்காவில் சாதர் வழங்குகிறார்கள். ஹசரத் குவாஜா மொய்னுதீன் சிஸ்டியின் தர்காவில் கொண்டாடப்படும் உர்ஸ் இந்தியாவின் கலாச்சார நல்லிணக்கம் மற்றும் பரஸ்பர சகோதரத்துவத்தின் சின்னம். மேலும் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற நமது கலாச்சாரத்திற்கு சாட்சியாகவும் அது உள்ளது.